வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக நுழைவாயிலில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் சகாய தமிழ்ச்செல்வி தலைமையில் அம்சவள்ளி வெங்கடேஷ், சத்யா, ஆரோக்கியமேரி, மேகலா ஆகியோர் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவர்களது கோரிக்கைகளான தமிழகத்தில் மொத்தம் 70,000 காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும், காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் நிறைவேற்ற வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு அகவிலை பணியுடன் கூடிய குறைந்தபட்ச பென்ஷனாக ரூபாய் 6,750 வழங்கிட வேண்டும், ரூபாய் 3,000 தொகுப்பு ஊதியத்தில் சத்துணவு ஊழியர்கள் நியமனத்தை அரசு நிறுத்திட வேண்டும், தேர்தல் வாக்குறுதி 313 உடனடியாக அறிவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வணக்கம். ஒற்றுமை தோழமை சங்கங்களின் ஒற்றுமை சரி சங்கங்களின் ஒற்றுமை வரமா வெள்ளட்டும் வெள்ளட்டும் அம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடவா. மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசே தமிழக அரசே என்னாச்சு தேர்தல் கால வாக்குறுதி என்னாச்சு வழங்கிடு காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர் மூலம் அமல்படுத்து விற்காதே சத்துணவு திட்டத்தை தனியாருக்கு விற்காதே. தமிழக அரசே 60,000 காலி பணியிடத்தை 63,000 காலி பணியிடத்தை போர்க்கால அடிப்படையில் பணி நியமனம் செய்கிடு. வழங்கிடு சத்துணவு ஊழியர்களுக்கு ஒன்றுபடுவோம். வெற்றி கிட்டும் வரை நான் ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு சங்க தலைவி சகாய தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். இந்த அரசு, இந்த விடியல் அரசு எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு நான் காலை முறை ஊதியத்தை நாங்கள் கொடுக்குறோம், அகவலைப்படியுடன் கூடிய பென்ஷன் அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதுவரை சொல்லலை. ரொம்ப அதிருப்தியிலையும் வேதனையிலையும் எங்கள் ஊழியர்கள் நாங்கள் இருக்கிறோம். அதே வேளையில் தற்பொழுது இந்த போராட்டம் ஏன் அப்படின்னா 3,000 தொகுப்பூதியத்தில் சத்துணவு துறையில் போடுறதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் எதிர்த்து அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டனத்தை பதிவு செய்கிறோம். என் பேர் சகாய தமிழ்ச்செல்வி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.